வணக்கம். இன்றைய பதிவு 45 வயதிற்கு மேல் உடம்பு ஃபிட்டா இருக்கக்கூடிய ஒரு 2 பயிற்சிகள் செய்யலாம். இதுல உணவு எடுத்த பிறகு செய்யறதா இருந்தா ஒரு 3 மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம். லிக்விட் டயட்டா எடுத்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம். பெண்களை பொறுத்த வரைக்கும் மாதவிலக்கு ஏற்பட்ட தினங்களில் இந்த பயிற்சிகள் என்பது செய்ய வேண்டாம். நம்ம போடக்கூடிய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, ஷேர் செய்யுங்க. இப்போ பதிவை பார்க்கலாம். நம்ம இந்த நிலைக்கு வந்துட்டு கைகளை இங்க கொண்டு வரும். ஒரு வார்ம் அப் செய்யறோம். ஒரு 5 எண்ணிக்கை. இந்த நிலைக்கு செல்லும் பொழுது மூச்சு காத்து இழுப்போம். இங்க மூச்சு காத்து வெளியில வரும். ஒரு 5 எண்ணிக்கை. இப்போ ஆசனம் செய்யறோம். கால்கள் இரண்டும் பாத்தீங்கன்னா இங்க ஒன்றாக இணைந்து இருக்கணும். கை பாத்தீங்கன்னா இந்த நிலையில இருக்கணும். உங்களுடைய உடல் பகுதி எட்டு இந்த அளவுக்கு ரைஸ் பண்ணா போதும். ரொம்பலாம் உயர்த்த வேண்டாம். இந்த அளவுக்கு போதும். இதுல செய்யும் பொழுது உங்களுடைய முதுகுக்கு ரொம்ப நல்லது, இடுப்புக்கும் ரொம்ப நல்லதுன்னு பார்க்கலாம். இருதயம் மற்றும் நுரையீரல் பலப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு. உடல் பருமன் குறையும். சக்கரை வியாதிக்கு நல்லது. பெண்களுக்கும் ஒரு மிக சிறந்த ஒரு பதிவாக பார்க்கலாம். உள்ளங்கை பலம் பெறும். தோள்பட்டைக்கும் ரொம்ப நல்லது. தைராய்டு கிளாண்டுக்கும் ரொம்ப நல்லது. ஒரு 25 எண்ணிக்கை செய்யலாம். 25 எண்ணிக்கைன்றது 1, 2, 3 இது போல எண்ணிக்கையில ஒரு 25 எண்ணிக்கை 3 சுற்றுகள் செய்யலாம். ஸ்லோவா டவுன் பண்றோம். இப்போ இரண்டாவது சுற்று. கேஸ் ட்ரபிளுக்கும் ரொம்ப நல்லது. மோஷன் ப்ராப்ளத்துக்கும் ரொம்ப நல்லது. உடல் முழுதும் ஒரு புத்துணர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். இந்த ஆசனத்தோட பெயர் புஜங்காசனம். அதாவது ஒரு நல்ல பாம்பு படம் எடுக்கின்ற தோற்றத்துல இருப்பதனால இதற்கு இந்த பெயர்னு பார்க்கலாம். இதுல யாரு செய்ய வேண்டாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது அடிமுதுகு வாயு பிரச்சனை இருப்பவர்கள் இந்த பயிற்சி என்பது செய்ய வேண்டாம். இப்போ அடுத்த பதிவு பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த நிலையில இருக்கோம். இருந்துட்டு உங்களுடைய கால்கள் மேல உயர்த்தப்படுகிறது. இப்ப கால் மேல உயர்த்தும் பொழுது பாத்தீங்கன்னா இங்க மூச்சு காத்து இழுப்போம். இங்க மூச்சு காத்து வெளியில வரும். ஒரு வார்ம் அப் செய்யலாம். ஒரு 5 எண்ணிக்கை. இந்த நிலைக்கு வரும். இதுல செய்யும் பொழுது உங்களுடைய இருதயத்துக்கு சீரான ஒரு ரத்த ஓட்டம் செல்லக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். உடல் பருமன் நல்லா குறையும். கிட்னிக்கும் ரொம்ப நல்லது. உங்களுடைய கல்லீரல் மண்ணீரல் பித்தப்பை ஸ்ட்ரென்தன் ஆகும். பெண்களுக்கும் ஒரு மிக சிறந்த ஒரு பதிவாக பார்க்கலாம். நன்றாக உறக்கம் வரக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் இந்த பயிற்சி செய்யும் பொழுது. அதாவது இரவு நேரத்துல உணவு எடுத்த பிறகு ஒரு 3 மணி நேரம் சென்ற பிறகு இந்த பயிற்சி செய்யும் பொழுது தூக்கம் நல்லா வரும். ஜீரண சக்தி அதிகப்படுத்தக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். மோஷன் ப்ராப்ளத்துக்கு ரொம்ப நல்லது. கேஸ் ட்ரபிளுக்கும் ரொம்ப நல்லது. ஒரு 25 எண்ணிக்கை நம்ம செய்யலாம். சப்போஸ் என்னால இது போல செய்ய முடியலன்னா வித் வால் சப்போர்ட்டோட நம்ம செய்யலாம். இது பேரு ஹர்த்த ஹாலாசனம். இப்ப நம்ம வித் வால் சப்போர்ட்டோட செய்யறோம். இந்த நிலைக்கு வந்த பிறகு ஒரு 25 எண்ணிக்கை நம்ம நிறுத்தலாம். உங்களுடைய பாதத்துக்கும் ரொம்ப நல்லது. கால்களுக்கும் ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சியாக பார்க்கலாம்.
ஒரு 25 எண்ணிக்கை நம்ம செய்யலாம். இந்த 2 பயிற்சிகள் நம்ம ரெகுலரா செய்து கொண்டு வரும் பொழுது உடல் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.